Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Welcome to day 20 of the 365 Days Bible Challenge. Each new day in God's Word brings deeper strength, wisdom, and spiritual clarity. Your commitment through these 20 days reveals a heart that truly seeks Him. Today, may His Word refresh your soul and renew your direction. Let us begin today's reading with gratitude and expectation. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 20வது நாளுக்கு வரவேற்கிறோம். தேவ வார்த்தையில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் ஆழமான பலத்தையும் ஞானத்தையும் ஆன்மீக தெளிவையும் தருகிறது. இந்த 20 நாட்கள் முழுவதும் நீங்கள் காட்டிய தொடர்ச்சி தேவனை உண்மையாக தேடும் இதயத்தை வெளிப்படுத்துகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் ஆவியை புத்துணர்ச்சி அடையச் செய்து உங்கள் பாதையை புதுப்பிக்கட்டும். நன்றியுடனும் எதிர்பார்ப்புடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 8. யாத்திராகமம் அதிகாரம் 8. Verse 1. And the Lord spake unto Moses, Go unto Pharaoh, and say unto him, Thus saith the Lord, Let my people go, that they may serve me. வசனம் 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. Verse 2. And if thou refuse to let them go, behold, I will smite all thy borders with frogs. வசனம் 2. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். Verse 3. And the river shall bring forth frogs abundantly, which shall go up and come into thine house, and into thy bedchamber, and upon thy bed, and into the house of thy servants, and upon thy people, and into thine ovens, and into thy kneading troughs. வசனம் 3. நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைக்கிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். Verse 4. And the frogs shall come up both on thee, and upon thy people, and upon all thy servants. வசனம் 4. அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். Verse 5. And the Lord spake unto Moses, Say unto Aaron, Stretch forth thine hand with thy rod over the streams, over the rivers, and over the ponds, and cause frogs to come up upon the land of Egypt. வசனம் 5. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். Verse 6. And Aaron stretched out his hand over the waters of Egypt, and the frogs came up, and covered the land of Egypt. வசனம் 6. அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. Verse 7. And the magicians did so with their enchantments, and brought up frogs upon the land of Egypt. வசனம் 7. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். Verse 8. Then Pharaoh called for Moses and Aaron, and said, Entreat the Lord, that he may take away the frogs from me, and from my people, and I will let the people go, that they may do sacrifice unto the Lord. வசனம் 8.
பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போகவிடுவேன் என்றான். Verse 9. And Moses said unto Pharaoh, Glory over me, when shall I entreat for thee, and for thy servants, and for thy people, to destroy the frogs from thee in thy houses, that they may remain in the river only? வசனம் 9. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய, உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். Verse 10. And he said, Tomorrow. And he said, Be it, according to thy word, that thou mayest know that there is none like unto the Lord our God. வசனம் 10. அதற்கு அவன், நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது. Verse 11. And the frogs shall depart from thee, and from thy houses, and from thy servants, and from thy people, they shall remain in the river only. வசனம் 11. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். Verse 12. And Moses and Aaron went out from Pharaoh. And Moses cried unto the Lord because of the frogs which he had brought against Pharaoh. வசனம் 12. மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். Verse 13. And the Lord did according to the word of Moses. And the frogs died out of the houses, out of the villages, and out of the fields. வசனம் 13. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்துப் போயிற்று. Verse 14. And they gathered them together upon heaps, and the land stank. வசனம் 14. அவைகளை குவியல் குவியலாகச் சேர்த்தார்கள், அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. Verse 15. But when Pharaoh saw that there was respite, he hardened his heart, and hearkened not unto them, as the Lord had said. வசனம் 15. இலக்கு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. Verse 16. And the Lord said unto Moses, Say unto Aaron, Stretch out thy rod, and smite the dust of the land, that it may become lice throughout all the land of Egypt. வசனம் 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய்ப்போம் என்று சொல் என்றார். Verse 17. And they did so, for Aaron stretched out his hand with his rod, and smote the dust of the earth, and it became lice in man, and in beast. All the dust of the land became lice throughout all the land of Egypt. வசனம் 17. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று.
Verse 18. And the magicians did so with their enchantments to bring forth lice. But they could not. So there were lice upon man, and upon beast. வசனம் 18. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. Verse 19. Then the magician said unto Pharaoh, This is the finger of God. And Pharaoh's heart was hardened, and he hearkened not unto them, as the Lord had said. வசனம் 19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். Verse 20. And the Lord said unto Moses, Rise up early in the morning, and stand before Pharaoh. Lo, he cometh forth to the water. And say unto him, Thus saith the Lord, Let my people go, that they may serve me. வசனம் 20. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. Verse 21. Else, if thou wilt not let my people go, behold, I will send swarms of flies upon thee, and upon thy servants, and upon thy people, and into thy houses, and the houses of the Egyptians shall be full of swarms of flies, and also the ground whereon they are. வசனம் 21. என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். Verse 22. And I will sever in that day the land of Goshen, in which my people dwell, that no swarms of flies shall be there, to the end thou mayest know that I am the Lord in the midst of the earth. வசனம் 22. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. Verse 23. And I will put a division between my people and thy people. Tomorrow shall this sign be. வசனம் 23. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். Verse 24. And the Lord did so. And there came a grievous swarm of flies into the house of Pharaoh, and into his servants' houses, and into all the land of Egypt. The land was corrupted by reason of the swarm of flies. வசனம் 24. அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டுப்போயிற்று. Verse 25. And Pharaoh called for Moses and for Aaron, and said, Go ye, sacrifice to your God in the land. வசனம் 25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். Verse 26. And Moses said, It is not meet so to do, for we shall sacrifice the abomination of the Egyptians to the Lord our God. Lo, shall we sacrifice the abomination of the Egyptians before their eyes?
And will they not stone us? வசனம் 26. அதற்கு மோசே, அப்படிச் செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாயிருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா? Verse 27. We will go 3 days' journey into the wilderness, and sacrifice to the Lord our God, as he shall command us. வசனம் 27. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். Verse 28. And Pharaoh said, I will let you go, that ye may sacrifice to the Lord your God in the wilderness. Only ye shall not go very far away. Entreat for me. வசனம் 28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். Verse 29. And Moses said, Behold, I go out from thee, and I will entreat the Lord that the swarms of flies may depart from Pharaoh, from his servants, and from his people, tomorrow. But let not Pharaoh deal deceitfully any more in not letting the people go to sacrifice to the Lord. வசனம் 29. அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்டபின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போகவிடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். Verse 30. And Moses went out from Pharaoh, and entreated the Lord. வசனம் 30. மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். Verse 31. And the Lord did according to the word of Moses, and he removed the swarms of flies from Pharaoh, from his servants, and from his people. There remained not one. வசனம் 31. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார், ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. Verse 32. And Pharaoh hardened his heart at this time also, neither would he let the people go. வசனம் 32. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான். Exodus chapter 9. யாத்திராகமம் அதிகாரம் 9. Verse 1. Then the Lord said unto Moses, Go in unto Pharaoh, and tell him, Thus saith the Lord God of the Hebrews, Let my people go, that they may serve me. வசனம் 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. Verse 2. For if thou refuse to let them go, and wilt hold them still. வசனம் 2. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில். Verse 3. Behold, the hand of the Lord is upon thy cattle which is in the field, upon the horses, upon the asses, upon the camels, upon the oxen, and upon the sheep. There shall be a very grievous murrain. வசனம் 3. கர்த்தருடைய கரம் வெளியிலிருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடுமாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். Verse 4. And the Lord shall sever between the cattle of Israel and the cattle of Egypt,
and there shall nothing die of all, that is, the children of Israel. வசனம் 4. கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். Verse 5. And the Lord appointed a set time, saying, Tomorrow the Lord shall do this thing in the land. வசனம் 5. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். Verse 6. And the Lord did that thing on the morrow, and all the cattle of Egypt died, but of the cattle of the children of Israel died not one. வசனம் 6. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. Verse 7. And Pharaoh sent, and, behold, there was not one of the cattle of the Israelites dead. And the heart of Pharaoh was hardened, and he did not let the people go. வசனம் 7. பார்வோன் விசாரித்து, இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போகவிடவில்லை. Verse 8. And the Lord said unto Moses and unto Aaron, Take to you handfuls of ashes of the furnace, and let Moses sprinkle it toward the heaven in the sight of Pharaoh. வசனம் 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். Verse 9. And it shall become small dust in all the land of Egypt, and shall be a boil breaking forth, with blains upon man, and upon beast, throughout all the land of Egypt. வசனம் 9. அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். Verse 10. And they took ashes of the furnace, and stood before Pharaoh, and Moses sprinkled it up toward heaven, and it became a boil breaking forth, with blains upon man, and upon beast. வசனம் 10. அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. Verse 11. And the magicians could not stand before Moses because of the boils. For the boil was upon the magicians, and upon all the Egyptians. வசனம் 11. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. Verse 12. And the Lord hardened the heart of Pharaoh, and he hearkened not unto them, as the Lord had spoken unto Moses. வசனம் 12. ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. Verse 13. And the Lord said unto Moses, Rise up early in the morning, and stand before Pharaoh, and say unto him, Thus saith the Lord God of the Hebrews, Let my people go, that they may serve me. வசனம் 13. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று
எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. Verse 14. For I will at this time send all my plagues upon thine heart, and upon thy servants, and upon thy people, that thou mayest know that there is none like me in all the earth. வசனம் 14. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். Verse 15. For now I will stretch out my hand, that I may smite thee and thy people with pestilence, and thou shalt be cut off from the earth. வசனம் 15. நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். Verse 16. And in very deed for this cause have I raised thee up, for to show in thee my power, and that my name may be declared throughout all the earth. வசனம் 16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். Verse 17. As yet exaltest thou thyself against my people, that thou wilt not let them go. வசனம் 17. நீ என் ஜனங்களை போகவிடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? Verse 18. Behold, tomorrow about this time I will cause it to rain a very grievous hail, such as hath not been in Egypt since the foundation thereof even until now. வசனம் 18. எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். Verse 19. Send therefore now, and gather thy cattle, and all that thou hast in the field, for upon every man and beast which shall be found in the field, and shall not be brought home, the hail shall come down upon them, and they shall die. வசனம் 19. இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரெயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். Verse 20. He that feared the word of the Lord among the servants of Pharaoh made his servants and his cattle flee into the houses. வசனம் 20. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடிவர பண்ணினான். Verse 21. And he that regarded not the word of the Lord left his servants and his cattle in the field. வசனம் 21. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். Verse 22. And the Lord said unto Moses, Stretch forth thine hand toward heaven, that there may be hail in all the land of Egypt, upon man, and upon beast, and upon every herb of the field, throughout the land of Egypt. வசனம் 22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். Verse 23. And Moses stretched forth his rod toward heaven, and the Lord sent thunder and hail, and the fire ran along upon the ground, and the Lord rained hail upon the land of Egypt. வசனம் 23. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார்.
அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். Verse 24. So there was hail, and fire mingled with the hail, very grievous, such as there was none like it in all the land of Egypt since it became a nation. வசனம் 24. கல்மழையும் கல்மழையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. Verse 25. And the hail smote throughout all the land of Egypt all that was in the field, both man and beast. And the hail smote every herb of the field, and brake every tree of the field. வசனம் 25. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. Verse 26. Only in the land of Goshen, where the children of Israel were, was there no hail. வசனம் 26. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. Verse 27. And Pharaoh sent, and called for Moses and Aaron, and said unto them, I have sinned this time. The Lord is righteous, and I and my people are wicked. வசனம் 27. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். Verse 28. Entreat the Lord, for it is enough that there be no more mighty thunderings and hail, and I will let you go, and ye shall stay no longer. வசனம் 28. இது போதும், இந்த மகா இடிமுழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். Verse 29. And Moses said unto him, As soon as I am gone out of the city, I will spread abroad my hands unto the Lord, and the thunder shall cease, neither shall there be any more hail, that thou mayest know how that the earth is the Lord's. வசனம் 29. மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். Verse 30. But as for thee and thy servants, I know that ye will not yet fear the Lord God. வசனம் 30. ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். Verse 31. And the flax and the barley was smitten, for the barley was in the ear, and the flax was bold. வசனம் 31. அப்பொழுது வாட்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது. அதனால் சணலும் வாட்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. Verse 32. But the wheat and the rye were not smitten, for they were not grown up. வசனம் 32. கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. Verse 33. And Moses went out of the city from Pharaoh, and spread abroad his hands unto the Lord, and the thunders and hail ceased, and the rain was not poured upon the earth. வசனம் 33. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடிமுழக்கமும் கல்மழையும் நின்றது, மழையும் பூமியில் பெய்யாமலிருந்தது.
Verse 34. And when Pharaoh saw that the rain and the hail and the thunders were ceased, he sinned yet more, and hardened his heart, he and his servants. வசனம் 34. மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். Verse 35. And the heart of Pharaoh was hardened, neither would he let the children of Israel go, as the Lord had spoken by Moses. வசனம் 35. கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. Exodus chapter 10. யாத்திராகமம் அதிகாரம் 10. Verse 1. And the Lord said unto Moses, Go in unto Pharaoh, for I have hardened his heart, and the heart of his servants, that I might show these my signs before him. வசனம் 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும். Verse 2. And that thou mayest tell in the ears of thy son, and of thy son's son, what things I have wrought in Egypt, and my signs which I have done among them, that ye may know how that I am the Lord. வசனம் 2. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்துச் சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். Verse 3. And Moses and Aaron came in unto Pharaoh, and said unto him, Thus saith the Lord God of the Hebrews, How long wilt thou refuse to humble thyself before me? Let my people go, that they may serve me. வசனம் 3. அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. Verse 4. Else, if thou refuse to let my people go, behold, tomorrow will I bring the locusts into thy coast. வசனம் 4. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். Verse 5. And they shall cover the face of the earth, that one cannot be able to see the earth, and they shall eat the residue of that which is escaped, which remaineth unto you from the hail, and shall eat every tree which groweth for you out of the field. வசனம் 5. தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும். Verse 6. And they shall fill thy houses, and the houses of all thy servants, and the houses of all the Egyptians, which neither thy fathers, nor thy fathers' fathers have seen, since the day that they were upon the earth unto this day. And he turned himself, and went out from Pharaoh. வசனம் 6. உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரெயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். Verse 7. And Pharaoh's servants said unto him, How long shall this man be a snare unto us? Let the men go, that they may serve the Lord their God. Knowest thou not yet that Egypt is destroyed? வசனம் 7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி,
எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். Verse 8 And Moses and Aaron were brought again unto Pharaoh. And he said unto them, Go, serve the Lord your God. But who are they that shall go? வசனம் 8 அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். Verse 9 And Moses said, We will go with our young and with our old, with our sons and with our daughters, with our flocks and with our herds will we go, for we must hold a feast unto the Lord. வசனம் 9 அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். Verse 10 And he said unto them, Let the Lord be so with you, as I will let you go, and your little ones. Look to it, for evil is before you. வசனம் 10 அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடிருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். Verse 11 Not so, go now ye that are men, and serve the Lord, for that ye did desire. And they were driven out from Pharaoh's presence. வசனம் 11 அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். Verse 12 And the Lord said unto Moses, Stretch out thine hand over the land of Egypt for the locusts, that they may come up upon the land of Egypt, and eat every herb of the land, even all that the hail hath left. வசனம் 12 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். Verse 13 And Moses stretched forth his rod over the land of Egypt, and the Lord brought an east wind upon the land all that day, and all that night, and when it was morning, the east wind brought the locusts. வசனம் 13 அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. Verse 14 And the locusts went up over all the land of Egypt, and rested in all the coasts of Egypt. Very grievous were they. Before them there were no such locusts as they, neither after them shall be such. வசனம் 14 வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. Verse 15 For they covered the face of the whole earth, so that the land was darkened, and they did eat every herb of the land, and all the fruit of the trees which the hail had left. And there remained not any green thing in the trees, or in the herbs of the field, through all the land of Egypt. வசனம் 15 அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது.
கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. Verse 16. Then Pharaoh called for Moses and Aaron in haste. And he said, I have sinned against the Lord your God, and against you. வசனம் 16. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். Verse 17. Now therefore forgive, I pray thee, my sin only this once, and entreat the Lord your God, that he may take away from me this death only. வசனம் 17. இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். Verse 18. And he went out from Pharaoh, and entreated the Lord. வசனம் 18. அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். Verse 19. And the Lord turned a mighty strong west wind, which took away the locusts, and cast them into the Red Sea. There remained not one locust in all the coasts of Egypt. வசனம் 19. அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. Verse 20. But the Lord hardened Pharaoh's heart, so that he would not let the children of Israel go. வசனம் 20. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. Verse 21. And the Lord said unto Moses, Stretch out thine hand toward heaven, that there may be darkness over the land of Egypt, even darkness, which may be felt. வசனம் 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். Verse 22. And Moses stretched forth his hand toward heaven, and there was a thick darkness in all the land of Egypt 3 days. வசனம் 22. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. Verse 23. They saw not one another, neither rose any from his place for 3 days. But all the children of Israel had light in their dwellings. வசனம் 23. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. Verse 24. And Pharaoh called unto Moses, and said, Go ye, serve the Lord, only let your flocks and your herds be stayed, let your little ones also go with you. வசனம் 24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். Verse 25. And Moses said, Thou must give us also sacrifices and burnt offerings, that we may sacrifice unto the Lord our God. வசனம் 25. அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். Verse 26. Our cattle also shall go with us,
There shall not an hoof be left behind. For thereof must we take to serve the Lord our God. And we know not with what we must serve the Lord, until we come thither. வசனம் 26. எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய்ச் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். Verse 27. But the Lord hardened Pharaoh's heart, and he would not let them go. வசனம் 27. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். Verse 28. And Pharaoh said unto him, Get thee from me, take heed to thyself, see my face no more. For in that day thou sayest my face thou shalt die. வசனம் 28. பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். Verse 29. And Moses said, Thou hast spoken well, I will see thy face again no more. வசனம் 29. அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். This completes day 20 of our Bible challenge. May today's scriptures strengthen your faith and brighten your path. Let God's promises fill your heart with confidence and peace. Carry the truth you received today into every moment of your day. Join us again tomorrow for day 21. God bless you. பைபிள் சவாலின் 20வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வசனங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உங்கள் வழியை வெளிச்சமாக்கட்டும். அவரது வாக்குத்தத்தங்கள் உங்கள் இதயத்தை நம்பிக்கையாலும் சமாதானத்தாலும் நிரப்பட்டும். இன்று பெற்ற சத்தியத்தை உங்கள் நாளின் ஒவ்வொரு நேரத்திலும் எடுத்துச் செல்லுங்கள். நாளை 21வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.